ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மாதிரி தப்பு இருந்தா சாரி. ஸோ இன்றைக்கி எதை பற்றி ப்ரோ சொல்ல போகிறீங்கன்னா, நம்மக்கிட்ட என்னெல்லாம் ஃபிஷ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் காட்ட போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட பீடாக்ஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேராக அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ சைஸ் வழியாக கொஞ்சம் சின்னதாக எடுத்திருந்தாலும் கூட குவாலிட்டி வைஸாக சூப்பராக தான் எடுத்திருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் என்னென்னா, மொய்னான், டேஃப்னியா அண்ட் லைவ் பிளான்ட்டு இது எல்லாமே நம்மக்கிட்ட கையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். ஸோ இது இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் வந்து ஆசைப்படுவாங்க. கப்பீஸ் நார்மல் கப்பியோட இம்போர்ட்டட் கப்பி இருந்தால் காட்டுங்க வரும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தம்போயர் அவைலபிளாக இருக்குது. இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கலராக வந்து வந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ நம்ம உங்ககிட்ட மட்டும் நல்லா இவ்வளோ கலராக வருது அப்படின்னா, நம்ம ஃபார்மில் யூஸ் பண்ணுற ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுற ஃபுட்டுமே உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து சம்திங் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, டெய்லாம் பட்டர்ஃப்ளை மாதிரி பயங்கரமாக விட்டா பறந்துடும் போல். இது ரீசெண்டாக வந்து குட்டிலாம் கூட போட்டிருக்கு. அந்த குட்டியை கூட நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், பட் அந்தளவுக்கு தெரியல. பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான குட்டி போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தனியாக பிரித்து வைக்கணும். இந்த லைவ் பிளான்ட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த லைவ் பிளான்ட் இருக்கிறனால இந்த மாதிரி குட்டிங்களை வந்து பெருசு வந்து சாப்பிடாமல் இருக்கும், அதனால தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சில்லி மொசைக்கு. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயர் வந்து பெருசாக இருக்குது. இதுவும் தம்போயர்னு தான் பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம வச்ச பேர் பார்த்தீங்கன்னா நம்மளாக ஒரு பேரை வச்சு க்ரியேட் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறதுனால சில்லி மொசைக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கும் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்பார்க்குறது நிறைய விஷயம். ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிஷ் ஒரு இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளாக் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டெயில் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்தீங்கன்னா என் கை வெள்ளையாக இருக்கா இல்லை அது நல்லா பிளாக்காக இருக்கான்னு தெரியல, சும்மா ஆசமாக தெரியுதுங்க. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இது ஸ்க்ரீன்ஷாட் என்னென்ன ஃபிஷ்ஷு காட்டுறனோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரதர் இது இருக்கா எவ்வளோ பிரதர் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்பினோ கோயிங் கூட அவைலபிளாக இருக்குது. பட் சின்ன சைஸாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ தேவைப்படுறவங்க இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டாக் இருக்குது. அடுத்தது நம்மக்கிட்ட அல்பினோ ஃபுல் ரெட் கப்பி. என்ன ப்ரோ ஃபுல் ரெட்டு கப்பிங்கிறீங்க, லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி போட்டு கொஞ்ச நாள் தாங்க ஆகுது, அதனால தான். எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா 2.5 மாத குட்டி. ஸோ இது 2.5 மாதத்தில் இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட லைவ் ஃபுட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கணும், மொய்னா டேப்னியெல்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு. ஸோ ஃபுல் கோல்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபுல் கோல்டுங்கிறது நல்ல கோல்டு மாதிரி ஜொலிக்கிற ஒரு விதத்தில் தான் இருக்கணும். பட் அந்த அளவுக்கு இந்த வாட்டி எடுத்ததில் இல்லை. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோய் கப்பி குட்டிலாம் வந்து நிறைய எடுத்துருக்கோம், எக்கச்சக்கமாக இருக்குது. இது ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்தது நல்லாவே தெரியும். இங்கே பார்த்தீங்களா இந்த ஒன்று மட்டும் நல்லாவே கலர் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே கலர் வரல. பிறக்கிறப்ப எல்லா குட்டியும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது, வளர்கிறப்போ வித்தியாசமாக இருக்குமா அதே மாதிரி கலர் வருமானு கேட்டிங்கன்னா, அதனால தான் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இதிலேயே இருக்கிற கப்பியில் இந்த 2-3 கப்பி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் வந்துருச்சு. ஸோ போடுற ஃபுட்டு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எல்லாருமே குட்டி போட்டால் போதும், அதை எடுத்து தனியாக விட்டால் போதும் வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபார்மில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கான ஃபுட்டு எல்லாமே கையில் வச்சுருக்கணும். ஸோ ஃபைனலி நம்மக்கிட்ட பீட்டாஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்ட போகிறோம். ஒரு பீட்டா ஃபீமேல் மேல் வந்து நல்லா சூஸ் பண்ணி ப்ரீடிங் போட்டு அதை குட்டி எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபீமேல் வந்து நல்லா லோடாக இருக்கா, அடியில் எக்குலாம் நல்லா தெரியுதா, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் சண்டை இல்லாமல் எக்கு லே பண்ணுதா, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டைல் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நல்லா அவைலபிளாக இருக்குது. இது முறைக்கிற முறைப்புலையே அடுத்த வீடியோவுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். அடுத்து ஒயிட் இருக்குது. ஒயிட்லேயும் பார்த்திங்கன்னா எக்கு லோடோடவே இருக்குது. ஃப்ளாஷ் லைட் போடுறதுனால அந்தளவுக்கு தெரிலனாலும் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது தான். ஸோ தேவைப்படுறவங்க இதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கலர் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கலருங்க. இந்த கலர் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் செம்மையாக இருக்குல்ல, இது வானத்து ப்ளூ கலரில் சும்மா ஜொலிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் மூன், ஆஃப் மூன் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. சைஸு சின்னதாக இருந்தாலும் அதோட கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு நான் இது ஆக்சுவலாக சின்ன சைஸ்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன்.
இது ஒவ்வொன்றும் வந்துட்டு எப்படி சாப்பிடும், என்ன சாப்பிடும் அப்படிங்கிற மைனூட்டாக கவனித்து போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் பீட்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, ஒரு வாட்டியாவது இப்போ உங்களை மாதிரியே நானும் கரெக்டாக வந்து அழகாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த ஃபுட்டு எல்லாமே கையில் வச்சுருங்க. நாங்கள் ஆர்டர் போடுறோம் ப்ரோ, என் கைக்கு வந்து சேர எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நாள் தான். ஸோ நம்ம கொரியர் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கொடுக்குற அந்த அட்ரஸ்க்கே வந்துட்டு இந்த ஃபிஷ் வந்து சேஃபாக வந்துடும். நம்ம ஆக்சிஜனோட ஃபில் பண்ணுறதுனால மேக்ஸிமம் 2 days வந்துட்டு அதுலேயே கொரியர்லேயே உள்ள பேக்கிங்லேயே இருக்கும், சாகாது. அப்படியே இறந்தாலும் கூட அகைன் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக அனுப்புவேன். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஃபிஷ்ஷு ஆர்டர் போடுறாங்க, அதுக்கப்புறம் அது இறந்துருச்சு அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு அப்படி பண்ணுறது கிடையாது. பட் ஒரு சில பேர் வந்து பிரதர் அது உங்களோட மிஸ்டேக்கு, எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதை ஏன்னா ஆர்டர் கிடைச்சா போதும், அமௌண்ட் கிடைச்சா போதுன்னு விட்டுருவாங்க. அப்படி நம்ம இருந்தால் அகைன் நம்மக்கிட்ட ஆர்டர் வரவே வராதுங்க. ஸோ நம்மக்கிட்ட அகைன் ஆர்டர் வருது அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஃபோன் கால் பண்ணால் கூட அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக ஒரு பதில் சொன்னால் தான் இன்னொருத்தர் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம க்ரோத்து தான் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து நிற்கிது. ஸோ முதல்ல ஒன்றுமே இல்லாத வளர்ந்த நாடு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாமே சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பீட்டா ப்ரீடிங் கூட எல்லாமே எடுத்திருக்கேன், எல்லாமே வந்திருக்கு. ஸோ நம்மக்கிட்ட க்ளோ பீட்டாலேருந்து A to Z எல்லாமே இருக்குது. என்ன ப்ரோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ சின்ன செட்டப் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு பிளேஸ்னு ஒன்று வேணும், அமௌண்ட்டுன்னு நமக்கு ஒன்று வேணும்ல, பணம்னு ஒன்று இருந்தால் தானே எல்லாமே பெஸ்ட்டாக பண்ண முடியும். நம்மளால் பெஸ்ட்டாக பண்ண முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் காட்டியிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்காக எல்லாமே ஃபிஷஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக வாங்கிக்கோங்க. ஃபைனலி நான் தான் உங்கள் மாதிரி தப்பு இருந்தால் சாரி, சப்போர்ட் மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள் பிரதர். எனக்காக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி முடிஞ்சால் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நம்ம யூடியூப் சேனலில் அப்படியே ஒரு கமெண்ட்டாக தட்டி விட்ருங்க. அது எனக்கு பெஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் நண்பா.